மருதாணி, அடுக்குமல்லி, துளசி, கருந்துளசி, இது வந்து அருகம்புல். எல்லாம் வந்து ஒரே இதில் வச்சுருக்கேன் பாரு. என்ன சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சேன், முளைச்சிருச்சு. மருதாணி வந்து உடச்சி ஒருத்தவங்க வீட்டிலேருந்து உடச்சிட்டு வந்து 2ஆக மடக்கி வச்சேன், மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றி வச்சேன், முளைச்சிக்கிட்டு அழகாக இருக்குது பாரு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாரு. மருதாணி வீட்டு வாசல் இருந்தால் லட்சுமி விலாசம் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடச்சிருந்து வச்சோம், உடைக்கட்டேன்னு பொழைச்சிக்கிச்சு பாரு. அழகாக இருக்குது பாரு. கருந்துளசியும் துளசியும் ஒன்றா இருக்குது. தெரியும், பார்க்கும்போது தெரியும் அழகாக பூவோடு இருக்குது. அப்போ அதனால் கத்தாழை வச்சுருக்கேன், அது பூ பூக்கிற மாதிரி இருக்குது. அது பூ வர கண்டிஷனில் இருக்குது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் வந்து ஒருத்தவங்க வீட்டு வாசலில் காஞ்சி போய் கிடந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது வந்து அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். அதோடு சேர்த்து இந்த வந்து துளசி முளைச்சிருக்கு, தானாக முளைச்ச துளசி. இது இந்த கத்தாழையோட அதாவது சங்குப்பூன்னு சொல்லுவாங்களே, வெள்ளைப்பூ. 2-3 விதை போட்டேன், அது முளைச்சி நிறையா பொத்து மறுபடியும் இந்த மழையில் வெயிலில் காஞ்சிருச்சு, மறுபடியும் துளுத்து இருக்குது பாருங்கள். அழகாக இருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.